ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது தமிழ் பியூட்டி மீடியா. இன்றைக்கி என்ன புதுசாக அப்படின்னு நினைக்காதீங்க. இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸ் கண்டினியூவாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் vlog. நான் ஈவினிங் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் ஈவினிங் நான் தாங்க வீட்டை க்ளீன் பண்ணுவேன் ஈவினிங் டைம். ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் இந்த ஜூஸு பூனைக்குட்டி நம்மளை போட்டு எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ அவள் கூட ஜாலியாக அப்படியே விளையாண்டுக்கிட்டு அப்படியே வீட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பெட்டு இருந்தால் தாங்க அந்த டே வந்து நல்லா போகும். இல்லை எனக்கு செம்ம போர் அடிக்கும் அவன் இல்லைன்னா. ஸோ வேலை முடித்த கையோட அப்படியே நான் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். நான் காலில் இடிச்சுக்கிட்டேன். பிங்கி ஃபிங்கர் ரொம்ப பெயின். ஐயோ, அதுக்காக நான் நிறையா கண்டென்ட்டோடு இருந்தேன். இன்றைக்கி நிறையா கண்டென்ட் பண்ணலாம், கிராஃப்ட் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. சரி, ஓகே, வீடியோ ஷூட் பண்ணியாச்சு, எப்படியாவது ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக நான் இதை எடிட் பண்ணி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எப்பயுமே குளிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது நான் எந்த ஒரு ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய ஸ்கின் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், அப்புறம் லிப் பாம், இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நான் மாடலிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபேஸ் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி க்ரீம்லாம் யூஸ் பண்ணி. ஸோ நான் வீட்டில் இருக்கும்போது ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அப்படிங்கிறனால நான் எப்பவுமே டீ சாப்பிடும்போது ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக எனக்கு இருந்தே ஆகணும். அதுவும் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச். அதுக்காக ஒன்றுமே இல்லைங்க, ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோ, அவ்வளோதான். இது மூணையும் நல்லா மேஷ் பண்ணி அது கூட வீட்டில் என்னென்ன பவுடர் இருக்கோ, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி அதில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ருவோம். அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். நம்மளுக்கு குக்கிங் மீன்ஸ் குக்கெல்லாம் கிடையாது, குக்கெல்லாம் பண்ண தெரியாது. பட் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நல்லா பண்ணுவேன். அவ்வளோ மோசமாக இருக்காது, நல்லா தான் இருக்கும். ஸோ ஈவினிங் டைம் வந்து அம்மா அப்பா ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த டைமில் ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தனியாகவே போரிங்காக இருக்கும். ஸோ டீ சாப்பிட்ற டைமில் அம்மா அப்பா கூட உட்காந்து ஒரு 1/2 an hour ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு ஏதாவது பேசிகிட்ருப்போம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 1/2 an hour அம்மா அப்பா கூட உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே அந்த டைம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக போகும். பிகாஸ் மார்னிங் வந்து ஈவினிங் வரைக்கும் தனியாகவே இருந்துட்டு ஒரு மாதிரி போரிங்காகவே இருக்கும். ஆனால் டீ சாப்பிட்ற டைம் அவங்க கூட பேசிட்டு ஜாலியாக ஒரு 1/2 an hour இருக்கும்போது அப்படியே மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்கும். அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். எனக்கு கூடன்னு வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. அடுத்தது அங்கே அடிபட்டுச்சு இல்லையா, அந்த ஃபிங்கருக்கு நீ ஆயில் கொண்டு வா, நான் கொஞ்சம் தேய்ச்சி விட்றேன், இல்லைன்னா ரத்தம் கட்டிக்கும் அந்த மாதிரி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால என்னால் வலி தாங்க முடியாமல் கத்திகிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி போட்டுட்டு பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் நெய்பர் பாட்டி வந்து என்னாச்சு, காலில் அடிபட்டுச்சான்னு என்ன விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். காலை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா, கண்ணை வச்சு பார்த்து போக மாட்டியா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. தென் அவ்வளோதாங்க, நைட் டின்னர் வந்தாச்சு. டின்னருக்கு தோசை, அம்மா வந்து சட்னி செஞ்சுட்டாங்க. ஸோ நான் வந்து தோசை சுட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்னோடய ஈவினிங் போரிங்காக போனாலும் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக க்ளீன் பண்ணுறது, கிராஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். பட் இன்றைக்கி அடிப்பட்டனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஓகே, தோசையாச்சும் சுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுட்டுட்டு இருந்தேன். என் தோசை மோசமாலாம் இருக்காதுங்க, நல்லா தான் இருக்கும். நான் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். டயட் மீன்ஸ் எக்ஸசைஸ், யோகா அந்த மாதிரிலாம் இல்லை. சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே 4 தோசை சாப்பிட்ற இடத்துல இப்போ 2 தோசை தான் நான் சாப்பிட்றேன். ஸோ எல்லோரும் தோசை சாப்பிட்டு எல்லோரும் கீழே உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அப்படியே ஜாலியாக சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு அப்புறம் நான் ரூமுக்கு போயிடுவேன். ஆக்சுவலாக இந்த டைம் சாப்பிட்டு முடித்ததுமே நான் போய் பெட்டில் போய் படுக்கிறது, உட்காறது அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டேன். கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுவேன். பட் என்னால் அகெயின் காலில் அடிபட்டின ரீசன்னால் என்னால் நடக்க முடியல. எப்பயுமே வந்து நான் வந்து 7:30 அந்த டைம்லேயே நாங்கள் சாப்பிட்ருவோம். ஸோ 8
to 9 ஃபுல்லாக நடந்துக்கிட்டு வெளியவே தான் காம்பவுண்ட்ஸ்குள்ளேயே தான் வந்து நடந்துக்கிட்டு இல்லை டாமி கூட விளையாண்டுட்டு ஜூ பூனைக்குட்டியோட விளையாண்டுட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுதான் சாப்பிட்டு முடித்த வாட்டி ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து பேண்டேஜ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லைட்டாக ஒரு மாதிரி ப்ளீடிங் ஆச்சு. ஸோ அதுக்கு பேண்டேஜ் போட்டுட்டு அம்மா டேப்லெட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அதை போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. லேப்பில் எடிட் பண்ணுற வேலை, அப்புறமேட்டு கண்டென்ட்லாம் கொஞ்சம் எழுதுகிற வேலை இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒர்க்காக நான் பார்த்துட்ருந்தேன். நான் எப்பயுமே அப்பப்போ ஷூட் பண்ணுற வீடியோஸை வந்து நான் லேப்டாப்பில் வந்து பேக்கப் பண்ணி வச்சுருவேன். பிகாஸ் என்னோடய ஃபோனில் எப்பயுமே ஸ்டோரேஜ் இருக்காது. எப்படி தான் ஸ்டோரேஜ் காலியாகுதுன்னே தெரியாது. இப்போ பார்த்தாலும் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் இப்போ பண்ணிகிட்ருந்தேன். வீடியோ முடிச்சிட்டும் அதை தான் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு டேப்லெட் சாப்பிட்டனால ரொம்ப தூக்கம் வந்துச்சு. அதனால் தூங்க போயிட்டேன். இப்போ வந்து நான் கண்டென்ட் தான் எழுதிட்டுருக்கேன். நாளைக்கு என்ன வீடியோ போடலாம். பிகாஸ் எனக்கு வந்து இதை தான் பண்ணணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சா மட்டுமே நான் அதுக்கு அடுத்த நாள் நான் பண்ணுவேன். இல்லையா, சரி அப்புறமே பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுருவேன். ஸோ நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரைட் இட். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது அது கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்ஸ் வரும். டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ காலில் டேமேஜ். ஸோ என்னால் எனக்கு வாக் போக முடியுது. ஸோ இந்த மாதிரி vlogலாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஈவினிங் vlog நான் வந்து இதை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கா இல்லை இதை விட எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் தான் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் நிறையா ஏதாவது எங்கிட்ட வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.